இன்னைக்கு நம்ம பாக்குற பாடத்துடைய தலைப்பு என்னன்னா கிருபையினால் நீதி. இந்த கிருபையினால் நீதி நம்ம பார்க்க போறோம். நீதி என்றாலே என்னன்னா தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திறன். நீதினா தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திறன். நம்ம கடந்த வாரம் பார்த்த பாடம் பாத்தீங்கன்னா கிருபையினால் ரட்சிப்புன்னு பார்த்தோம். இன்னைக்கு கிருபையினால் நீதி. அப்ப இந்த நீதி கூட நமக்கு எதனால கிடைக்குதுன்னா கிருபையினால கிடைக்குது. இந்த கிருபன்றதுக்கு ஒரு விளக்கம் பாத்தீங்கன்னா தகுதியே அற்ற மக்களுக்கு காண்பிக்கப்படுகிற ஒரு தேவ தயவுதான் கிருபையுடைய அர்த்தம். கிருபைனா என்ன? தகுதியே அற்ற மக்களுக்கு தேவனால் காண்பிக்கப்படுகிற ஒரு தேவ தயவு. அப்போ இந்த ரட்சிப்பும் நமக்கு கிருபையினாலதான் வருது. இந்த நீதினா நான் அதோட அர்த்தத்தை பார்த்தோம். தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திறன். ஏன்னா அந்த பாவம் வந்த உடனே ஆதாமினால் தேவனுக்கு சரிக்கு சமமா நின்று பேச முடியல. அதுவரை பாவம் செய்வதற்கு முன்பாக ஆதாம் தேவனோடு பேசினான். ஏன்னா தேவனுடைய மகனா இருந்தா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு நம்ம பார்த்தோம்னா ஆதியாகமத்துல பார்க்கலாம். தேவன் மண்ணினால் மிருகங்களை படைத்து அவங்கிட்ட கொண்டு வந்து ஆதாம் அதற்கு என்ன பேரிடுவான்னு சொல்லி பாக்குறதுக்காக கொண்டு வந்தவர். அப்ப ஆதாம் பேர் வைக்கிற வரைக்கும் அப்படியே அவன் பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருந்திருப்பாரு. அப்படிதானே? என்னெல்லாம் பேர் வைக்கிறான்னு வேதம் சொல்லுது. ஆதாம் அதற்கு என்ன பேர் வைத்தானோ அதற்கு அப்படியே ஆயிடுச்சான். ஒவ்வொரு மிருகத்துக்கும் பெயரை ஆதாமினால் வைக்க சொன்னார் ஆண்டவன். அப்போ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஆதாமுக்கும் தேவனுக்கும் இடையில இருந்தது. நல்ல ஒரு உறவு ஆதாமுக்கும் தேவனுக்கு இருந்தது. ஆனா அந்த பாவம் வந்த உடனே என்ன உண்டாச்சுன்னா பகை உண்டாயிடுச்சு. இதான் எபேசியர் புத்தகம் சொல்லுது. அவர் சிலுவையினால் பகையை கொண்டார்னு. அப்ப அந்த பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பகையை உண்டாயிடுச்சு. இந்த பகை இருந்ததுனால ஆதாம் பாவத்துல விழுந்ததுனால அதற்கு பிறகு தேவனுக்கு முன்பாக நிற்க முடியல ஆதாம்னால. அதனாலதான் அவன் பயந்து போய் ஓடி ஒளிந்து கொண்டான். அதற்கு பிறகு எங்கேயுமே வேதத்துல நம்ம ஒரு படைக்கப்பட்ட மனிதன் தேவனுக்கு முன்பாக சிலுவைக்கு முன்பாக எங்கேயுமே படைக்கப்பட்ட ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நேரடியா போய் பேச முடியல. ஆபிரகாம் கூட பேசுறாரு. அவர் என்ன சொல்லி பேசுறாரு? தூளும் சாம்பலமா இருக்கிற அடியன் பேச துணிந்தேன். பயம்தான் ஆண்டவர்கிட்ட பேசுறது. நான் ஒரு தூளுப்பா, நான் ஒரு சாம்பல்பா அப்படின்னு சொல்லிதான் பேசுறாரு. அப்போ அந்த குற்ற உணர்வு பாவத்துடைய விளைவுனால தேவனுக்கு முன்பாக நிற்க முடியல. அவங்க என்னதான் நியாயப்பிரமாணம் வந்தது, 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அதையெல்லாம் செய்தாதான் நீதிமான் ஆக முடியும். ஆனா நியாயப்பிரமாணம் எப்படின்னா 10 கட்டளையில ஒரு கட்டளைய நம்ம தவறினாலும் 10 ஃபெயிலு. பழைய 10th எக்ஸாம் மாதிரி. இப்போ உள்ள 10th எக்ஸாம்லாம் எப்படின்னா எந்த பேப்பர் நம்ம ஃபெயில் ஆயிடுமோ அதை எழுதி பாஸ் ஆயிடலாம். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. அந்த காலத்துல 5 பாடத்துல 1 போனா திருப்பி எல்லாமே எழுதணும். அது ரொம்ப இது போலதான் நியாயப்பிரமாணமும். அப்ப யாருமே நியாயப்பிரமாண நீதியை நிறைவேற்ற முடியல. யாருமே தேவனுக்கு முன்பாக நிற்க முடியல. அப்ப இந்த தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. இந்த நிலைமையை மாற்றுவதுதான் சுவிசேஷம். இப்ப நம்ம வாசிப்போம் ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த தேவ நீதி எதனால் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறதுனா சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த சுவிசேஷம் என்னன்னு சொல்லி அதே ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமனின் முன்னமே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மருத்தொழுந்து உயிரோடு எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அப்ப இந்த சுவிசேஷம் என்ன? இயேசு நமக்காக வந்தார், நம்மளோட பாவங்களை ஏற்றுக்கொண்டார், மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்பது இந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தின் மூலம்
என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னா தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த தேவ நீதினா என்னன்னா தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திறன். இந்த தேவ நீதிய நாம் செய்த நல்ல காரியங்களால நம்ம சம்பாதிக்கல. ஏன்னா ஏசாயம் புத்தகம் 64:6 என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கும் தந்தையுமா இருக்கிறது. நம்ம நீதியை வச்சுட்டு தேவன் கிட்ட போக முடியாது. அதனாலதான் இயேசு சுவிசேஷத்தை கொடுத்து அந்த சுவிசேஷத்தினால் தேவனுடைய நீதியை தேவன் வெளிப்படுத்தினார். ஏன்னா நம்ம நீதினா எப்படி இருக்கான், அழுக்கும் கந்தையுமா இருக்கிறது. அதை வச்சுட்டு நம்ம நீதியை வைத்துட்டு நம்ம தேவன் கிட்ட ஒரு நாளுமே போகவே முடியாதுன்னு வேதம் தெளிவா சொல்லுது. தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. நம்ம வாசிப்போம். தீத்து 3:5 வசனம். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல். அப்ப ரட்சிப்பு நம்ம செய்த நீதியின் கிரியை நிமித்தம் நம்ம ரட்சிக்கப்படல. நமக்கு தேவனுக்கு முன்பாக போகணும்னா அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு திறன் வேணும். அந்த திறனும் நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் நான் ஆண்டவரே நீங்க 10 கட்டளை கொடுத்தீங்க, நான் 10 நிறைவேற்றிட்டேன், நான் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் 10 கட்டளை கொடுக்குற. ஆதாமுக்கு தேவன் ஒரு கட்டளை தான் கொடுத்தார். என்ன கட்டளை? இந்த கனியை ருசியாம. இந்த ஒரு கட்டளையே நிறைவேற்றாதவனுக்கு 10 கொடுத்தா 10 நிறைவேற்ற முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்பதை இனி வரப்போகிற பாடங்களை நம்ம தெளிவா கற்றுக்கொள்ளலாம். அப்போ நான் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நான் ஒரு நீதிமான், நான் நல்ல காரியத்தை செய்துட்டாண்டவரே, நான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொல்லி இந்த உலகத்துல ஒரு மனுஷனும் செய்ய முடியாது. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது. ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றார்கள். அப்ப எல்லாரும் பாவம் செய்தாங்கன்னா எல்லாருக்குள்ளயும் அவங்க நீதியெல்லாம் அழுக்கும் தந்தையமா இருக்கு. அந்த நீதியை வைத்துட்டு சுய நீதியை வைத்துட்டு நாம் நாம் தேவனுக்கு முன்பாக ஒரு காலமும் நிற்க முடியாது. அப்ப நமக்கு தேவ நீதி வேணும். அந்த நீதிய பிதா இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் மூலமா நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். அப்ப எல்லாரும் தேவ நீதியாகும்படிதான் இயேசு கிறிஸ்துவ பிதா அந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் என்ன பண்ண, பாவமே அறியாதவர். ஏசாயா 53 சொல்லுது, வாயில் வஞ்சனை இல்லைன்னு. 1 பேதுருவும் அந்த வசனத்தை குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அவர் வாயில கொடுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாவமே அறியாதவர், பாவம்னா என்னன்னே தெரியாதவர் மேல பிதா இந்த உலகத்தாருடைய பாவத்தை அவர் மேல் சுமத்தினார். ஏன் சுமத்தினார் என்றால், படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசு வழியாக தேவனுக்கு முன்பாக நிற்கணும். அவர்களுக்கு தேவ நீதி தனக்கு முன்பாக நிற்கக்கூடிய திறன் வேணும்னு சொல்வதற்காக தான் இயேசு அந்த உலகத்தில் அனுப்பினார்னு இந்த வசனம் சொல்லுது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி. அப்போ நம்ம இயேசுவுக்குள் யாருடைய நீதியா இருக்குன்னா தேவ நீதி உடையவர்களா இருக்கிறோம். இது நம்ம சம்பாதிச்சதுனால நமக்கு வரல, இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதினால் வருகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவரை பிரியப்படுத்த ஜனங்க ரொம்ப பிரயாசப்படுறாங்க. எப்படியாவது ஆண்டவரை பிரியப்படுத்தலாமா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் பிரியப்படுத்தினா அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. ஆனா தேவனை பிரியப்படுத்துவது, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியது எல்லாம் நாம் செய்யற நல்ல காரியங்களை வைத்து இல்ல, அது இயேசு மூலமாய் கிடைக்கிற நீதியை வைத்து இயேசு மேல் வைக்கிற உள்ள விசுவாசத்தின் மூலமாக தான் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும். அப்ப இந்த வசனம் சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப நாம் செய்த நல்ல கிரியை வைத்த ஒரு நீதினால நம்ம தேவன் கிட்ட போக முடியாது. அதனாலதான் பிதா இந்த உலகத்துல இயேசுவை அனுப்பி அவரை விசுவாசிக்கும் போது இந்த தேவ நீதி நமக்கு பலிக்குது. நம்ம வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியே. அப்ப இந்த தேவ நீதி என் மேல எப்படி பலிக்குதுன்னா அப்படியே நடக்குது. என் மேல அப்படியே அது வேலை செய்து. எப்போன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே.
அப்ப தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு திறன், சமமாக தேவனுக்கு முன்பாக சமமாக. எந்த மதமுமே படைத்த கடவுளோடு ஜனங்களை சமப்படுத்தாது. ஆனா இந்த படைத்த ஒரு கடவுள் மட்டும்தான், வானத்தின் பூமியை படைத்த தேவன் மட்டும்தான் தன்னால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனை தனக்கு முன்பாக சமமாக நிற்க செய்கிறவர். இந்த சமமாக நிற்கக்கூடிய திறனை எது கொடுக்குதுன்னா சுவிசேஷம் தான் கொடுக்குது. என்ன சுவிசேஷம்? இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிரோடு எழும்பினார். இந்த இயேசுவை நான் விசுவாசிக்கும் போது இந்த தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய இந்த தேவ நீதி என் மேல வந்து பலிக்குது. என் மேல அப்படியே அந்த நீதியினால நான் தேவனுக்கு முன்பாக தைரியமா போறேன். இந்த வசனம் அதான் சொல்றது, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், அது யாரா இருந்தாலும், யூதர்களானாலும் சரி, புறஜாதியாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் இயேசு விசுவாசித்த உடனே அவர்கள் எவர்களுக்குள்ளும், நல்லா கவனிங்க, தேவ நீதி மேல மாத்திரம் இல்ல, அவர்களுக்குள்ளேயே வேலை செய்யுது. எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இப்ப இந்த தேவ நீதி நமக்கு இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்குது. நம்ம ஏதோ நல்லா இன்னைக்கு 10 அதிகாரம் பைபிள் வாசிச்சுட்டோம், நல்லா உபவாசம் பண்ணிட்டோம், இல்ல ரெகுலரா சர்ச்சைக்கு போயிட்டோம் அப்படின்ற வெளிப்படையான நல்ல காரியங்களை வைத்து இந்த தேவ நீதி நமக்கு வர்றது கிடையாது. இயேசுவை விசுவாசிக்கிறதுனால வருது. பாருங்க, ரொம்ப வேதம் வந்து ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை சொல்லுது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் தேவனை பிரியப்படுத்துவது ரொம்ப கடினமா காட்டி கொண்டு இருக்கு. அது இல்ல, அது உண்மையிலே இயேசுவை நம்ம விசுவாசிக்கும் போது நாம் தேவன் கிட்ட தைரியமா போக முடியும். தேவன் கிட்ட சமமா இருந்து அவரை அப்பான்னு கூப்பிட முடியும். அப்பா கூப்பிடுவதே தேவனை பார்த்து நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம் பாத்தீங்களா, அதுவே தேவனுக்கு நம்ம சமமா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இயேசு இந்த உலகத்துல இருக்கும்போது, என்னுடைய பரலோகத்துல இருக்க எங்கள் பிதாவே, பிதா எனக்கு வெளிப்படுத்தினான்னு யூதர்கள் கல்ல எடுத்தாங்க. என்னன்னு சொல்லி கல்ல எடுத்தாங்க தெரியுமா? நீ பிதாவுக்கு உன்னை சமமாக்குறியா? அப்ப பிதான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அவரே அப்பா, நான் மகன் அர்த்தம். அதனாலதான் யூதர்கள் கோபமே வந்துச்சு. நீ பூமியில இருக்கிற, நீ ஒரு மனுஷனா இருக்கிற, நீ பரலோகத்துல இருக்கிற பிதாவை பார்த்து அப்பான்னு கூப்பிடுவியான்னு. இந்த தேவ நீதி தேவனையும் நம்மையும் சமமாக்குதுங்க. அவர் அப்பாவா இருக்கிறார், நாம் பிள்ளையா இருக்கிறோம். இந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் நமக்கு வந்து பலிக்குது. ஏதோ நம்ம செய்த கிரியையினால் இந்த நீதி கிடைக்கிறது இல்ல, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் கிருபையினால் இந்த நீதி கிடைக்குது. அடுத்த வசனம் வாசிப்போம். பிலிப்பியர் 3:9 சொல்லுது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல். நியாயப்பிரமாணம் ஒரு நீதியை கொடுக்குது. என்ன நீதினா சுய நீதி. நான் நியாயப்பிரமாணத்தினுடைய 10 கட்டளையின்படி செய்துட்டேன்னா நான் வந்து நானா எல்லாத்தையும் செய்த முடிச்சுட்டேன், நான் இப்ப தேவன் கிட்ட போக முடியும். ஆனா ஒருவரும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு வேதம் தெளிவா சொல்லுது. யாரும் நிறைவேற்றினது கிடையாது. வேதத்துல நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின ஒரே ஒரு நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேதம் சொல்லுது, அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடித்தார்னு இருக்கு. அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறாங்க. அப்ப நியாயப்பிரமாணத்தை மனுஷன் யாருமே நிறைவேற்றல, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதை நிறைவேற்றினா வேதம் தெளிவா சொல்லுது. அப்போ இந்த சுய நீதியை வைத்துட்டு நம்ம தேவன் கிட்ட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனாலதான் பவுல் இங்க சொல்றாரு, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும்னா, ஒரு லாபமாய் தெரிந்து கொள்ளணும்னா நியாயப்பிரமாண நீதியை வச்சுட்டு நம்ம போகவே முடியாது. இன்னைக்கு அறியாமையினால ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க கூட என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய வீடுகள்ல 10 கட்டளையை போட்டு வைத்திருக்கிறாங்க. அந்த 10 கட்டளையை வைத்து அத ஒரு வீட்டுல போயிருந்தோம், நல்ல ஒரு ஆவிக்குரியவங்க வீட்டுல ஒரு 10 கட்டளை எழுதி வச்சிருந்தாங்க. அவங்க மனைவியை பார்த்து கேட்டேன், ஏன் நீங்க நான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இயேசுவை விசுவாசிச்சிருக்கீங்க, நியாயப்பிரமாணத்தை ஏன் எழுதி வச்சிருக்கீங்கன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல சிஸ்டர், இந்த 10 கட்டளைய பார்த்துதான் என் வீட்டுக்காரர் என்ன திட்டுவாரு, ஒவ்வொரு நாளும் பாப்பாரு, நீ பொய் சொல்லையா, ஓகே நான் பொய் சொன்னா அந்த 10 கட்டளையை காட்டுவார், நான் என்னென்ன தப்பு செய்யறேன்னா அந்த 10 கட்டளையை வச்சுதான் என்ன சரி பண்ணுவாரு. அப்படிக்காக 10 கட்டளை கொடுக்கப்படல. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நீதியினால இந்த தேவ நீதியை நம்ம பெறல. இந்த தேவ நீதிய இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் நம்ம மேல வந்து பலிக்குது. நம்ம செய்த நீதியின் கிரிய நிமித்தம் நாம் தேவன் கிட்ட போய் நிக்க முடியாது. யார் மூலம் நம்ம போறோம்னா
கர்த்தராக இயேசு விசுவாசிக்கிறதுனால பிதாவை பார்த்து பிதாவேன்னு கூப்பிடுறோம். அன்புள்ள பிதாவே அப்படின்னு கூப்பிடுறோம். அப்ப இந்த நீதி நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா கிருபையினால கிடைக்குது. இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால கிடைக்குது. இதற்காக இயேசு ஒரு விளக்கணையத்தை சிலுவையில கொடுத்திருக்காரு. அதான் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, பாவம் அறியாத அவரை நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு சொல்லுவான், நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. இன்னொரு முறை சொல்லுவோம், நாம். அந்த நாம்ன்ற இடத்துல நான் சொல்லுவோம், நான் தேவ நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப இந்த உலகத்துல இயேசு நமக்காக பாவமாக்கினது உண்மையானால் நீங்களும் தேவ நீதியானது சத்தியம். அப்ப நம்ம தேவ நீதி ஆகும்படிதான் இயேசு சிலுவையில நமக்காக மரித்தார். அவர் உயிரோடு இருக்கிறார். இங்க பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 3:9, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராம. இந்த பவுல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு எபிரேயர். வேத புத்தகத்தை நியாயப்பிரமாணத்துல தேறினவன். அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவ ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு இந்த நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனா இல்ல, உடையவனா இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும். இப்ப இந்த வசனத்தின் மேல நம்ம இன்னொரு வசனத்தை வைக்கணும். என்ன வசனம்? நம்ம வாசிச்சோம்ல, ரோமர் புஸ்தகம் 3:22. ரோமர் புஸ்தகம் 3:22 என்ன சொல்லுது? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதி. இங்க பவுல் பிலிப்பியர்ல அதையே சொல்றாரு, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாயிருந்து. அப்ப இந்த தேவ நீதி எப்படி வருது? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறது, விசுவாசத்தினால் உண்டாகுது. அப்போ இது நம்ம சுயக்கிரியை இல்லான்னு வரல, விசுவாசத்தினால. என்ன விசுவாசம்? இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால, இயேசு செய்து முடிச்ச கிரியை விசுவாசிப்பதனால இந்த தேவ நீதியை நாம் உடையவர்களா இருக்கிறோம். பாருங்க, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. அப்ப இந்த தேவ நீதியை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்னா இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலதான் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப இந்த இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால நம்ம தைரியமா தேவன் கிட்ட போலாம், தேவன் கிட்ட போய் தைரியமா பேசலாம், எந்த நேரத்திலும் அவரை போய் அப்பான்னு கூப்பிடலாம். நமக்கு ஏதாவது வேணுமா, நம்ம எந்த ஒரு குற்ற உணர்வு இல்லாம, எந்த ஒரு குற்ற உணர்வுமே இல்லாம அப்பா கிட்ட தைரியமா பேச. ஒரு தவறே பண்ணிட்டோமா அப்ப கூட தைரியமா போலாம். ஏன்னா இப்போ நமக்கும் தேவனுக்கு எப்படிப்பட்ட உறவுனா அப்பா பிள்ளைக்கு உள்ள உறவு. ஏதோ ஒரு தேவன் நம்மளாம் ஒரு மக்கள் மாத்திரம் இல்ல, ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகனுக்கு எந்த உறவோ அந்த உறவை தேவன் நம்மளுக்கு புதுப்பிச்சு கொடுத்திருக்கிறார். அவரை படைச்சதுனால, நம்மளை உருவாக்கினதுனால அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம். இதுதான் யோவான் சுவிசேஷம் 1:12 சொல்லு, நாம் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்துட்டார். அப்ப பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்துட்டாரு. அவரை பற்றி விசுவாசத்தினால் இப்ப தேவ நீதியை உடையவர்களா இருக்கிறோம். இப்போ எந்த சமயத்திலும் நீதினா என்ன, அவருக்கு முன்னாடி நிற்கக்கூடிய திறன், எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஒரு அப்பா கிட்ட ஒரு பிள்ளைங்க பார்த்து நிறைய கூட்டம் இருந்தா கூட சரி, சின்ன பிள்ளைங்களை கவனிக்கலாம். வளர வளரதான் அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு கேப் வருது. ஆனா கேப் வரக்கூடாது, சின்ன வயசுலயே அதை பில்டப் பண்ணிடணும். ஆனா குழந்தைங்களா இருக்கும்போது கூட்டத்தெல்லாம் பார்க்காது, அதாட்ட அப்பா மேல ஏறிக்கும், தோல் மேல ஏறி உட்கார்ந்துக்கும், தலையை சீண்டும். அவ்வளவு ஒரு சமமான ஒரு நல்ல உறவை தான் இன்னைக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுக்க. அதுக்கு நம்ம இன்னைக்கு பைபிள் வாசமா ஜோமனும் அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல. அவர் அப்பா நம்ம பிள்ளை எப்பனாலும், அது பலவீனமா இருந்தாலும் ஸ்ட்ராங்கான பகுதியா இருந்தாலும் எதை ஷேர் பண்ணாலும் தைரியமா தேவன் கிட்ட போய் நிற்கக்கூடிய ஒரு திறனை இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவ நீதியாக தேவன் நமக்கு இன்னைக்கு மறுபடியும் பிறந்த உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து மூலமா, அது விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிற நீதி. தேவனுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய திறன் யாரால உண்டாயிருக்கு? விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதான நீதியை உடையவர்களா இருக்கிறோம் நீங்களும் நானும். கலாத்தியர் 2:21 சொல்லுது, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. இந்த வசனத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் திருப்பி திருப்பி படிக்கணும். நியாயப்பிரமாணத்தினால் நீதி வரதா இருந்தா கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
எல்லாரும் 10 கட்டளையை நிறைவேற்றிட்டு நமக்கு வந்து சேருங்க நான் சொல்லியிருக்கேன். ஆனா நியாயப்பிரமாணத்தினால் நாம் நீதியை நிறைவேற்ற முடியாது. இதான் வேத வசனம் சொல்லுது. அப்படி நம்ம நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றி வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொன்னா நம்ம என்ன செய்யறோமா, கிருபை விருதாவாக்குறோம். விருதாவனா அது வேணான்றோம், வேஸ்ட். விருதானா என்ன சொல்லுவோம், தேவையில்லாத பொருள் தான் விருதாணும், இது வேண்டாம் எனக்கு. அப்போ நியாயப்பிரமாணத்தினால் நம்ம கிறிஸ்து கிட்ட போல நீதி வரல. நாம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நமக்கு இன்னைக்கு நம்ம நீதி கிடைச்சிருக்கு. இந்த தேவ நீதி நமக்கு கிருபையினால் கிடைச்சிருக்கு. இந்த கிருபையினால நம்ம தேவ நீதி உடையவளா இருக்கிறாங்க. எந்த சமயத்திலும் அதான் எபிரேயர் புத்தகம் சொல்லுது, நம்ம எல்லா சமயத்திலும் தைரியமா அவர் கிருபா சமயத்தில் சேரக்கூடிய கிருபையை பெற்று இருக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 5:17 என்ன சொல்லுதுன்னா, அல்லாமலும் ஒருவருடைய மீறுதனாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு இருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரண. அப்ப இந்த நீதி என்பது தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திறன் என்பது உங்களுக்கும் எனக்கு ஒரு கிஃப்டா தேவன் கொடுத்திருக்கார். ஏன்னா இதை நம்ம சம்பாதிக்க முடியாது. அதனால அவர் அதை இலவசமாக கிஃப்டாக. அப்ப நீதியை, தேவ நீதி நமக்கு எப்படிப்பட்ட இலவசமானது, அது இலவசமாய் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. அதான் இந்த வேத வசனம் சொல்லுது ரோமர் 5:17, நீதியாக ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறோம். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கிஃப்டை பெற்றுக்கோம், நீதியாக ஈவின் பரிபூரணம் சொல்லுவோமா, நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்ப தேவ நீதி நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இலவசம்ன்றனால ரொம்ப சீப் இல்லைங்க, அதை நம்ம பெற முடியாது. அதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிலுவையில சிந்தி அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுனால இதை இன்னைக்கு நம்ம இலவசமா பெற்றுக்கொள்றோம். எதன் மூலம், இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம். அப்ப தேவ நீதி என்பது இலவசமானது. சொல்லுவோம், அறிக்கை பண்ணுவோமா, தேவ நீதி என்பது இலவசமானது. இன்னொரு முறை சொல்லுவோம், தேவ நீதி இலவசமானது. இந்த நீதியை நம்ம இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் உடையவர்களா இருக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 9:30. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம், நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதி. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம், நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. ஏன் அவங்க அடையலைன்னா, அவங்க கிரியையினால தேடினாங்க. இஸ்ரவேலர்லாம் எப்படி தேடினாங்க, 10 கட்டளை வைத்து நியாயப்பிரமாணம் மூலம் இந்த நீதியை தேடினாங்க. ஆனா அவங்க அடையல. ஆனா புறஜாதியார் நம்ம இயேசு விசுவாசிச்சதுனால, விசுவாசத்தினாலே அந்த நீதி என்ன பண்ணோமா, அடைந்தோம். அப்ப நீங்களும் நானும் இயேசு விசுவாசிக்கிறோமா, இப்ப நீதி என்ன பண்ணிருக்கோம், அடைஞ்சிருக்கிறோம். சொல்லுங்க, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நீதியை அடைந்திருக்கிறேன். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்குள்ள தேவ நீதி பலிக்கிறது, வேலை செய்கிறது. என் மேல தேவ நீதி பலிக்கிறது, அது வேலை செய்யுது. இன்னொரு முறை சொல்லுமா, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், தேவ நீதி எனக்குள்ளும் என் மேலையும் பலிக்கிறது. ரோமர் புஸ்தகம் 3:22 தெளிவா சொல்லுது, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது வந்து பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இந்த தேவ நீதியை வச்சுதான் பிதா நம்ம மேல அன்பு கூறுகிறார். நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் பாரம்பரியமான ஒரு சபையில தான் வளர்க்கப்பட்டேன். ரொம்ப இந்த சத்தியெல்லாம் தெரியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனை பிரியப்படுத்துவதே ஒரு பெரிய பாடா இருக்கும். ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, இப்படி நடந்தா தேவனை பிரியப்படுத்தணும், இப்படி செய்யணும், நீ இப்படி ஜெபம் பண்ணணும், இப்படி பைபிள் வாசிக்கணும், நீ பைபிள் வாசிக்கலையா தேவன் உங்ககிட்ட பேச மாட்டாரு, நீ ஜெபிக்கலையா தேவன் கிறிஸ்தவங்க மறுபடியும் பிறந்தவங்க பைபிள் வாசிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், வேதம் சொல்ற மாதிரி பைபிள் வாசிக்கணும், வேதம் சொல்ற மாதிரி வசனங்களை வைத்து நல்லா ஜெபிக்கணும். அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்முடைய ஜெபமும் நம்ம வேத வாசிக்கும் தேவனை பிரியப்படுத்த இல்லை, நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாக்கதான், தேவனை அறிந்து கொள்ளதான் தவிர அவரை பிரியப்படுத்துவதற்காக நம்ம வேதத்தை வாசிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் என்ன சொல்லுதுன்னா,
வேதத்தை வாசிப்பது மூலம் ஜெபிப்பது மூலம் தேவனை பிரியப்படுத்துறோம். அப்ப தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இது நிச்சயமா தேவன் அப்படி சொல்லவே இல்லை. தேவனை நேசிச்சதுனால வேதத்தை வாசிக்கிறோம், தேவனை நேசிக்கதான் ஜெபிக்கிறோம். அப்போ பிரியம் வந்து என்னன்னா, இயேசு விசுவாசிக்கிறதான் தேவன் நீதியா பாக்குறார். அப்ப தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய இந்த திறன், இந்த நீதி நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, அது இயேசுவின் மூலமாக தான் வருது. இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறது. அது கிரியையினால் உண்டாகல, அது கிருபையினால் இலவசமாக இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தெளிவா இருக்கணும். அப்ப இந்த தேவ நீதியை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்வது ரொம்ப ஈஸியா வேதத்தை வாசிக்கலாம், ஈஸியா ஜெபிக்கலாம். இப்ப வேத வாசிப்பும் ஜெபமும் நமக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கனாலதான் கஷ்டப்படுறோம். அப்படி இல்லை, அது ஒரு நல்ல உறவு. தேவனோடு பழகுவதற்கு ஜெபமும் வேத வாசிப்பும் உதவி செய்யுது. அப்ப அதற்கு ஏற்கனவே என்ன தேவன் தகுதியாக்கிட்டாரு. ஏசு எனக்கு நீதியா இருக்கிறாரு. தேவ நீதியை பற்றி படிக்கும் போது நம்ம 1 கொரிந்தியர் 1:31 மறக்கவே முடியாது. வேதம் சொல்லுது, அவரே. வாசிப்போம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். உங்களுக்கும் எனக்கும் நீதி யாரு? ஒரு இயேசுதான் நீதி. அந்த இயேசு மூலமாக நம்ம பிதா கிட்ட போறோம். இயேசு மூலமாக நம்ம தனியா போல. இயேசு எனக்கு தலை, நான் அவருடைய சரீரமா இருக்கிறேன், அவரோடு இணைக்கப்பட்டிருக்கேன். அவர் மூலமா எனக்கு தேவ நீதி கொடுக்கப்பட்டிருக்கு விசுவாசத்தினால. அந்த நீதி மூலமா நான் பிதா கிட்ட போறேன். இது நீதி என்பது கிருபையினால் உண்டானது. இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் நம்ம மேல வந்து பலிக்குது. தேவ நீதி என்பது கிஃப்ட், நம்ம சம்பாதிக்க முடியாது. இயேசு சம்பாதிச்சு அதை நமக்கு இலவசமாய் கொடுக்குது. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கு? தேவ நீதியை உடையவர்களா இருக்கணும். அப்ப தைரியமா இப்ப நம்ம அப்பா கிட்ட பேசலாமா? கண்ணை மூடுனா நம்ம பிதா கிட்ட பேசலாமா? தைரியமா பேசலாம். இது இலவசமாக தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்காக நம்ம எந்த ஒர்க்குமே செய்யல. இதை விசுவாசிச்சோம். இது இயேசு மூலமாக நம்ம மேல் வந்து பலிக்குது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் 10:10 வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் 10:10. நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்போ நீதி வரணும்னு நம்ம என்ன செய்யணும்? இருதயத்தை விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? பாவம் அறியாத எனக்காக நாம் தேவ நீதியாகும்படி பிதா என்ன பண்ணி, பிதா இயேசுவை பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது. அப்ப இயேசுதான் என்னுடைய நீதி. அதை விசுவாசத்தினால் எனக்கு கிருபையினால கிடைக்குது. இத விசுவாசிக்கும் போது நீதி உண்டாகும். இந்த வசனம் சொல்லுது, நீதி உண்டாகும் இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். என்னுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்ப ரொம்ப லகுவாயிடுச்சுன்னா, ஏன்னா நான் பாரம்பரியமா வளர்க்கப்படும் போது ரொம்ப போராட்டமா இருந்தது. ஒரு நேரம் மேல இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நேரம் கீழே இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா என்னுடைய எஃபெக்ட்ல நான் தேவனை தேடினேன். ஆனா இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ளும் போது கிறிஸ்தவ வாழ்க்கை அதாவது கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு ரொம்ப எளிமையா இருக்கு. உண்மையிலே அப்பதான் தேவன் என்ன நேசிக்கிறாரு. அவருக்கு முன்னாடி என்ன சரியா நிக்க முடியும். என்னுடைய எஃபெக்ட்ல இல்ல, என்னுடைய ஒரு திறமையில இல்ல, இயேசுவினால் உண்டான நீதினால இப்ப நான் பிதா கிட்ட போறேன்ற ஒரு வெளிப்பாடுதான் மறுபடியும் பிறந்த புதிய சிருஷ்டியை வெற்றிகரமாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ வைக்க முடியும். இதுக்கு உதாரணமா பழைய ஏற்பாட்டுல ஒரு சின்ன ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஈசாக்குக்கு 2 மகன்கள் இருந்தாங்க, யாக்கோபு, ஏசா. ஆனா இந்த யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் எப்படி வந்தது? அவன் யாக்கோபா இருந்தனால அந்த ஆசீர்வாதம் வரல. ஏசாவுடைய ட்ரெஸ் ஏசா மாதிரி போனதுனால ஆசீர்வாதம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஏசாயா இருக்காரு பாருங்க. அந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசிப்பதினால, இயேசுவை நாம் ஆடையாக அணிந்திருப்பதனாலதான் கலாத்தியர் 3:27 சொல்லுது, ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறார். பிதாவினால் நமக்கு வருகிற அனைத்து, அது ரட்சிப்பா இருந்தாலும், நீதியா இருந்தாலும், சுகமா இருந்தாலும், செழிப்பா இருந்தாலும், அனைத்துமே கிறிஸ்து மூலமாக
இலவசமாக கிடைக்கின்றது. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கிருபையினால் நீதியும் இயேசு மூலமாக இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு gift தான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய நீதி, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திறன். இந்த தேவ நீதி பிதாவினால் இயேசு மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு gift. இதை நம்ம சம்பாதிக்க முடியாது. இது இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் நம்ம மேல வந்து பலிக்குதுன்னு வேதம் தெளிவா சொல்லுது. இந்த தேவ நீதியை ஏன்னா மனிதன் நம்ம சுய நீதியை வச்சு நம்ம என்ன செய்ய தேவன் கிட்ட போகவே முடியாது. யார் மூலமாக தான் நாம போக முடியும்? யோவான் சுவிசேஷம் 14:6 சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் போக முடியாது. அப்ப இயேசு வழியாக தான், இயேசு கொடுத்த அந்த நீதியின் மூலமாக தான் நம்ம போகணும். அந்த நீதி இப்ப நம்ம உடையவர்களா இருக்கு. இதான் ரோமர் புஸ்தகம் முதல்ல வாசிச்ச 1:17 சொல்லி இதுதான் சுவிசேஷம் வெளிப்படுத்துது. ஏன் சுவிசேஷம் நல்ல செய்தி நம்ம சொல்றோம்னா, சுவிசேஷம் பிதாவுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய திறனை நமக்கு கொடுத்துருக்கு. பிதாவை பார்த்து அப்பான்னு கூப்பிடக்கூடிய திறனை கொடுத்து. இயேசு அன்னைக்கு எப்படி பிதாவை உரிமையோடு பேசினாரோ, பழகினாரோ, தேவ சத்தத்தை கேட்டாரோ, பிதா செய்வதையே கண்டு செய்தாரோ, அதே போல இன்னைக்கு செய்வதற்காகத்தான் சுவிசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த தேவ நீதி இலவசமானது, கிருபையினால் நமக்கு கிடைக்குது. இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் நம்ம மேல வந்து பழிக்குது. நம்ம எங்களை கண்களை முடிச்சது. அன்புள்ள பிதாவே, இந்த தேவ நீதியை பற்றி இன்னைக்கு நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி. அப்பா, உமக்கும் முன்னாடி இந்த நிற்கக்கூடிய திறன் பிதாவே இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் எங்க மேல வந்து பழிக்குது. அது விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியா இருக்கு. அதுக்காக ஸ்தோத்திரம். அந்த தேவ நீதி என்பது இலவசமானது, ஒரு கிஃப்டா நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ நீதியை உடையவர்களா இருக்கிறதுக்காக நன்றி. நீங்களே எங்களுக்கு தேவ நீதியா இருக்கிறதுக்காக நன்றி. எல்லா சமயத்திலும் அப்பா பிதாவின் கூப்பிடுக்கிற திறனை நீங்க இலவசமா கொடுத்ததுக்காக நன்றி. அப்பா, தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேட்கிறவர்களுக்குள்ள ஆவியோடைய கிரிய பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.